ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அருமையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பு புழுங்கரிசி சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து அதே கப்பில் அரை கப்பு பாசி பயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. ரெசிபி நான் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, ஒரு காய்ந்த மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு உங்களுக்கு தேவைக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலில் வதக்குங்க. வேகமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். அடுத்து 2 மீடியம் சைஸு தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இந்த ரைஸு வேகிறதுக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம், அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாசிப்பயிரையும் அரிசியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக்கரை 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அந்த தண்ணினா நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அந்த பயர் சூப்பராக வெந்து கமகமனு வாசனையான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.